திருச்சிற்றம்பலம். பொதுவா வாழ்க்கையில சில விஷயத்தை நம்ம உள்ள எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற விஷயங்கள் நம்மை பக்குவப்படுத்தும் அப்படின்னா நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கிற விஷயம் நமக்குள்ள அகங்காரத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம தவறான பாதையில போறோம்னு அர்த்தம். எப்பவுமே நமக்கு ஏற்படுகின்ற அகங்காரம் தவறானதுன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது. நம்ம சரியா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுலயே நம்ம மனசு போயிட்டு இருக்கும். ஒரு சில தருணங்கள்ல நம்மளுக்கு ஒரு தீப்பொறி கிளம்புறது போல நம்ம தப்பா இருக்கமோ அப்படின்னு ஒரு சில நிமிஷம் தோணுது அப்படின்னா அப்படியே அமைதியாயிடணும். என்ன தப்பு அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த தப்பை சீர்திருத்திக்க பார்க்கணும். அப்பதான் அவன் மனிதத்தன்மை பெறுவான். ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே போலதான் ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிந்த ஞானிகள் பேச மாட்டாங்க. நல்ல தெளிந்த ஞானிகள் பேச மாட்டாங்க. அடியேன மாதிரி அறக்குறையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீகத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உள்ளார்ந்த அனுபவம் அவரவருக்கு கிடைப்பதுதான். அடியேனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னா அது அடியேன் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எனது உணர்வுகளை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் இப்படி இறைவனை உணர்ந்தேன், இறைவன் இப்படி இருந்தார், எனக்கு இந்த வடிவத்திலே காட்சி அளித்தார் அப்படின்னா அதை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனுடைய உண்மையான பொருளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தெளிவா சொல்லப்படுறது, அவரவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் அவரவர் சார்ந்தது. குரு சிஷ்யன் ரெண்டு பேருக்கு இடையில கூட அந்த வேறுபாடு உண்டு. குரு உணர்ந்தது போலவே சிஷ்யன் உணர்வார் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. சிஷ்யன் உணர்ந்ததை குரு உணர்ந்து கொள்வார் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அனுபவம் அவரவர் சார்ந்த விஷயம். அப்ப தெளிவா இருக்கணும். அறகுறையா சில விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது ஒரு முடிவை நோக்கி போகவே போகாது. அப்ப எப்படி தெளிவு பெற முடியும்? கண்டிப்பா குருவுடைய உபதேசம், கண்டிப்பா குருவுடைய வழிகாட்டுதல் அவசியம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சில பேருக்கு குரு மனித உருவுல வந்து அந்த வரத்தை கொடுக்கின்றார். சில பேருக்கு இறைவனே குருவாக இருந்து அசிரீதியாக கனவிலே இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக அதை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றார். இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமான கிடைக்கிறதும் இல்லைதான். ஆனா நம்ம மனசு எப்படி இருந்தா அந்த இறைவன் நமக்குள்ள வருவார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வருவார் அப்படிங்கறதே தவறான வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தியது. ஏன் அப்படின்னா எங்கேயும் அவர் வர்றதுக்கு போறதுக்கெல்லாம் இல்லை. அவர் எங்க போனார் திருப்பி வர்றதுக்கு? ரொம்ப தெளிவான கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். இறைவன் எப்ப என்னை நீங்கினார் என்னிடம் வருவதற்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் உள்ள இருக்கின்ற இறைவன் எப்ப நம்ம விட்டு நீங்கினார்? அவர் நீங்கிட்டதுக்கு பேர் சவம். இந்த உடல்ல இருந்து சிவம் நீங்கிருச்சுன்னா இது சவம். தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. இந்த உடல்ல அந்த சிவம் இருக்கணும், அந்த சூடு இருக்கணும். அது வரையில தான் இதுக்கு மரியாதை. அது எப்ப வெளிப்படும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். உள்ள இருக்கின்ற சிவம் எப்ப வெளிப்படும்? நம்ம மனசு தூய்மையாகும் போது வெளிப்படும். மனசு எப்ப தூய்மையாகும்? அன்புமயமா மாறும் போது தூய்மையாகும். மனசுல வஞ்சகம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, மத மாச்சரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இந்த மனசு மாறுது அப்படிங்கிற பட்சத்திலே அது ரொம்ப தூய்மையானதா மாறும். அப்படி தூய்மையானதா மாறும்போது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சிவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அன்பு ரூபமா மாறி இருப்பீங்க. ரொம்ப முக்கியமே அதுதான். அன்பே வடிவானவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி நாமும் மாறி இருப்போம். அப்ப அதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் நான் அப்படிங்கிற தேடுதல், அக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு நமது மார்க்கத்தில் உண்டு. அக வழிபாடு அப்படின்னு சொல்றது நீ எங்க இருந்து வேணாலும் வழிபடலாம், எங்க இருந்து வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற உயரிய கொள்கை. அது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்றேன், பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆணவம் கத்துக்கிட்ட மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு போய் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறோம், அங்க இருக்க ஆற்றல்களை எல்லாம் உணர்ந்துக்க முயற்சி பண்றோம். அது கொஞ்சம் உயர்நிலை பள்ளிக்கெல்லாம் போற மாதிரி. நான் எங்கேயுமே போல உட்கார்ந்த இடத்திலே நான் தியானம் பண்றேன், எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வை நான் உணர்கிறேன் அப்படிங்கும் போது அது நம்ம கல்லூரி படிப்பு படிக்கிற மாதிரி. நான் அமர்ந்த இடத்திலே என்னுள் இருக்கின்ற இறையாற்றலை உணர்ந்து கொண்டேன்,
என்னுள் எழும்புகின்ற அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது அப்படின்னா நீங்க முனைவர் பட்டம் வாங்கி ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாதிரி, அவ்வளவுதான். அப்ப கோவில் அவசியமா, ஆலயம் அவசியமா? அவசியம். யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? எடுத்ததுமே வந்துட்டு இப்படி கற்பனை பண்ணிக்க அப்படின்னா எல்லாத்தையும் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா இது கர்மா, விட்டக்குறை தொட்டக்குறை காரணமா சில பேருக்கு சொன்னதுமே புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் சில விஷயங்களை அனுபவிச்சா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆலயங்கள் முக்கியமா? அவசியம். ஆலயங்களை காப்பாற்றுவதும் ஆலயங்கள் மரபுகளை காப்பாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எப்படி வேணும்னு சொல்ல முடியும்? எல்லாருமே ஞானிகள் இல்லையே, சொன்னதுமே உணர்ந்துக்கிறதுக்கு. சில பேர் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஆனாவனா கற்றுக்கொண்டுதான் வர வேண்டும். அதுக்கப்புறம் அப்படியே நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் ஏற்படும். அதில் அவர்கள் தேர்ச்சி பெற கடைசி நிலையை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். அப்ப ஆலயங்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல தெளிவா இருந்துக்கணும். இன்னொரு விஷயம், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழுது அப்படின்னா அது காரணம் இல்லாம இருக்காது. அது நன்மையோ தீமையோ, ஏன்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க நல்வினை தீவினை, ரெண்டு விஷயத்த சொல்லிதான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கட்டமைப்பு அந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கறது அந்த நல்வினை தீவினையே அடிப்படையா கொண்டது அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க. எதற்கு நல்வினை, எதற்கு தீவினை? நான் செய்த வினை, அவ்வளவுதான். நான் யார்? இந்த உடலா? இந்த உடல் செய்யுது, அதை அந்த உள்ளிருக்கின்றவர் தூக்கி கொண்டு போவார். உள்ளிருக்கின்ற ஆன்மாவை தூக்கி கொண்டு போகும். அது எதை தூக்கி கொண்டு போகும்? நான் உன்னை சேர்த்து வச்ச பொண்ணோ பொருளோ கட்டி வச்ச வீடோ வாங்கின வாகனமோ, இது எதையும் அதனால தூக்கிட்டு போக முடியாது. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, நான் என்ன பாவம் செய்தேனோ அதை சுமந்து கொண்டு போகும். அதை அடுத்த பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு போகும், சித்தத்துல பதிய வச்சு கொண்டு போகும். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப என் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்குது, ரொம்ப கவலைப்பட்டு போவோம். மனுஷன் நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எப்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா ஒரு புன்முறுவல் வேண்டாமா? அட எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன்? யாருக்கும் கிடைக்காத ஒரு நாளை நான் புதுசா பார்த்திருக்கேன். நேற்று இரவு படுத்தவர்கள் காலையில எந்திரிக்கல, அவங்களுக்கு அந்த கொடுக்கணும் இல்லை, ஆனா இறைவன் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கணும். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்க முடியாம போயிருக்கிறது, எல்லாம் கடந்து போகும். எல்லாம் கடந்து போகக்கூடிய மேகங்கள் தானே. அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இருப்பதில்லை. யார்கிட்டயாச்சும் போய் கேட்டா என்னப்பா வாழ்க்கை போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமா? மனிதனாக பிறந்தால் மகிழ்ச்சி இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க தானே பார்க்கணும். வாழ்க்கை வாழ்வதற்குன்னா நம்ம இன்னொரு கோணத்துல எடுத்துக்க கூடாது. சந்தோஷமாக இருப்பது, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பிறரை துன்பப்படுத்தி நான் சந்தோஷப்படுவதாக இருக்கக்கூடாது. எனது சுயநலனுக்காக பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் எனது ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறது, நான் செய்யும் நல்ல விஷயங்களின் மூலமாக எனது உள்ளிருக்கின்ற சுடர் ஆனந்தமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் உண்மையான ஆனந்தம். அப்ப வாழ்க்கை நம்ம எப்படி எதிர்நோக்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? வாழ்க்கை நம்ம எப்படி எதிர்நோக்கணும்? எல்லாம் திருவருட்கருணைன்னு போயிடும். எல்லாமே திருவருட்கருணை நம்மளால போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கதை சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு ஒரு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் அப்படி போக முடியுமா? எல்லா நன்மைக்கையும் கடந்து போக முடியுமா? நம்ம சிவபெருமான இருகப்பற்றி கொண்டிருக்கிறோம், மாற்றுக்கிறதே இல்லை. அப்பதான் எல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு மீறிய மந்திரம் எதுவுமே இல்லைன்னு சரணடைஞ்சவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி இருப்பவர்கள் கூட எல்லா நன்மைக்கையும் கடந்து போயிட முடியுமா? ஒரு சில கட்டங்கள்ல அவர்களும் தடுமாறி நிற்பார்கள். அப்படி தடுமாறி நிற்கும் பொழுதுதான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது யார் அப்படின்னா சிவபெருமான். அது எப்ப? அவருடைய திருவருட்கருணை இருந்தால் மட்டுமே. அவருடைய திருவருட்கருணை இருந்தால் மட்டும்தான் அப்படி தங்கி அப்படி நிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வா அப்படின்னு கூட்டிட்டு போவார். அந்த பிறவி கடல் அப்படி இருக்கு இல்லையா, அதை கடற்கரைக்கு உதவக்கூடியவர் யார் அப்படின்னா அப்பன். நீ தயங்கி நிற்கும் போது இல்ல வான்னு கூட்டிட்டு போறாருல, அப்ப போக கத்துக்கணும். இல்ல என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துருச்சு, இவங்களை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன் அப்படின்னு கவலையிலே இருந்தோம்னா அங்கே இருக்கணும். ஏன்? நம்ம முழுமையா சரணடையல. அப்போ நம்ம மனசுல என்னதான் இருக்கு? இதெல்லாம் என்னால்தான் அப்படிங்கிற அந்த நினைவு அழுத்தமாக பதிவாயிருக்கு அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அழுத்தமான பதிவங்க இருக்குன்னா துன்பத்துக்கு மட்டும்தான் காரணம் நினைக்க மாட்டோம், வருகின்ற இன்பமும் என்னால்தான் அப்படின்னு நினைச்சிடும். அங்கதான் பிரச்சனையா ஆரம்பம். ஏதாச்சும் நல்லது நடக்குது அப்படின்னா
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இதை செஞ்சேன், சந்தோஷமா இருக்கேன். நான் இதை செஞ்சேன், அவங்க நல்லா இருக்காங்க. நான் இதை என்னத்தை நாம செஞ்சோம், எதை நம்ம செஞ்சோம், இங்க ஏதாச்சும் புதுசா நம்ம கொண்டு வந்தோமா, ஏதாச்சும் புதுசா நம்ம உருவாக்கணுமா, இங்க இல்லாத பொருளை எடுத்து எதையும் புதிதாக செஞ்சு எல்லாம் கொட்டி கிடக்கிற குப்பையை எடுத்து செஞ்சு வச்சிருப்போம். நம்ம பார்க்கின்ற எல்லாமே பல யுகங்களுக்கு முன்னாடி இல்லாமல் போயிருக்குமா, இல்லாமல் இங்கதான் இருந்தது. இது இதுக்குதான் பயன்படுத்தணும்னு தெரியாம இருந்தது. அந்த ஞானம் அடையாடைய அந்த பொருட்களை எடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம வாழ்க்கையை ரொம்பவே வந்துட்டு சௌகரியமா மாத்திக்கிட்டோம். இப்ப ஏதேனும் ஒரு பொருள் இங்க இல்லாம இருந்த அதை புதுசா நான் கொண்டு வரேன் அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம இது என்னால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். எங்க சொல்லுங்க, நான் இதை செய்வேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வேற பேசுறதுல பேச்சுல எப்படின்னா, நான் இந்த கருத்தை கூறினேன், நான் இந்த தத்துவத்தை உதிர்த்தேன், எனது தலைவர் இந்த தத்துவத்தை உதிர்த்தார். கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? மில்லியன் நிறைய சொல்றாங்க இல்லையா, மில்லியன் மில்லியன் இப்படி ஏதேதோ சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பார்க்கறது எத்தனை வருஷத்து கணக்கு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷம் கணக்கு வழக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு. 5000 வருஷத்துல இத்தனை மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் எல்லாம் நாகரிகத்தில் இப்படி மேம்பட்டவர்களாக இருந்தார்கள், அப்படி இப்படி நிறைய கணக்கெடுக்கிறோமா? சரி, கணக்கெடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தகங்களை அச்சடிக்கிறோம். இவர் இந்த பொன்மொழிகளை உதிர்த்தார், அதுக்கப்புறம் இணையதளத்துல இவர் இதை சொன்னார் இதை சொன்னார் பதிவிடுறோம். சரி, இன்னைக்கு அந்த தகவல்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. புத்தகங்கள் அழிஞ்சு போனா அதை சொன்னது யாருக்கும் தெரியாம போயிடும். இணையதளம் அப்படிங்கிறது இன்னொரு பரிமாற்றம் அடையுது அப்படிங்கும் போது இதுல இருக்க கருத்துகளும் போயிடும். அப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம சொல்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்திலே சீர்திருத்தத்தை செய்வதற்கு ஏதேனும் ஒரு மகான் வந்து சொல்லிக் கொண்டே இருந்திருப்பார். இப்ப இந்த காலத்துல ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கும் போது அவர் சில பொன்மொழிகளை சொல்கின்றார்னா இப்ப இருக்கக்கூடிய மக்களை பக்குவப்படுத்துவதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் வேறு ஒரு வடிவிலே இந்த கருத்தை சொல்லி இருப்பார். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. நான் சொல்லியது என்னை பின்பற்றக்கூடிய ஒரு மதம் உண்டாகலாம். அப்பா, ஆன்மீகவாதி பேசக்கூடிய பேச்சா இது? மக்களை எல்லாம் வந்துட்டு சுத்தமாவே முட்டாளாக்கி விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேச முடியாது. என்னையும் பிற்காலத்திலே ஒரு பெரிய ஆளாக வச்சு மதங்கள் உருவாக்கப்படலாம். ஆன்மீகம் என்றால் என்னங்கிற அடிப்படை விஷயத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பேசுகின்ற பேச்சு. அக வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டியவர்கள் எல்லாம் தன்னை இறைவனுக்கு ஒப்பாக நினைத்து என்னை அடிப்படையாக கொண்டு ஒரு மதம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றால் உங்களுக்குள் என்ன ஆன்மீகம் இருக்கிறது? நீங்கள் எந்த ஆன்மீகத்தை போதிக்க விரும்புகிறீர்கள்? புரியல, உண்மையாலும் தெரியல. பக்குவப்பட வேண்டியது நாம் அல்ல, பக்குவப்பட வேண்டியது நாம் அல்ல, நமக்கு எடுத்து சொல்பவர்கள். நம்ம யாரை வந்துட்டு பின்தொடரணும் அப்படிங்கிறத முடிவு செய்வோம். ஆனா அந்த பின்தொடர்பவர்கள் உங்கள் மீது ஒரு கருத்துக்களை திணிக்க முற்படுகிறார்கள் அப்படின்னா கவனமா இருக்க வேண்டியது நீங்க தான். ஏன்? அது உண்மையை நினைச்சு நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அவ்வாறு ஒரு அறிவை நீங்கள் இழக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த அறிவு மேம்படாமல் போய்விடும். மேம்பட்ட அறிவின் காரணமாகத்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. புதுசு புதுசா இல்ல, இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியதற்கு தகுந்தாற் போல தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு அறிவு மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னும் நம்ம ஒருவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதுலயும் குறிப்பா ஆன்மீகத்துல அப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் மேம்படாத தன்மையிலே இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பெரிய கூட்டம், நான் ஏற்கனவே அடியேன் சொன்ன மாதிரி அரைமுறையா அடியேன மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே ஏற்றுக்கிறது. அதுல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்லாம் யோசிக்கல. இப்ப அடியேன் பேசுனதுல 100% அதுல குப்பையா கூட இருக்கும். அந்த குப்பையை கலந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏதோ 1% அந்த இடத்துல உருப்படியானது இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நீங்க அதுக்கப்புறம் உள்ளார தேடி அதை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடியேன் இதை இப்ப சொல்ல வேண்டியது இருக்குன்னா, வானவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய விஷயம் பொய்யெல்லாம் இல்லை. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றா ஆராய்ந்து அவர்கள் ஞானத்திலே எட்டிய விஷயங்களை வானவியலிலிருந்து அப்படியே கொண்டு வந்து ஜோதிட சாஸ்திரமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதுல பொய் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அடியனை பொறுத்தளவு அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை.
ஏன் சில இடங்கள்ல ஜோதிடம் பொய்த்து போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா சொல்லிடலாம். முழுமையா நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் அறிவு இன்னும் மேம்படவில்லை. துல்லியமா கணிக்க தெரிந்தவர்கள் கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அது ஒன்னு ரெண்டு என்ன சொல்றது அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய இணைப்புகளை கொண்டது. நம்ம அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து சொல்லிவிட முடியாது அப்படிங்கறத இன்னைக்கும் அது ஜோதிடத்திலே வல்லுநர்கள் சொல்லுவது, நல்ல ஞானம் பெற்ற ஜோதிடர்கள் சொல்லுவது, அப்படியெல்லாம் எளிதில் சொல்லிட முடியாது அப்படிங்கிறது. ஆனா அடியன் சொன்ன மாதிரி அடியன மாதிரி அறவரையா கத்துக்கிட்டவங்க ஒத்தா பொதுவா ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறது, அதை அப்படியே நம்ம ஆக்க எடுத்துக்கிறது. இந்த தொலைக்காட்சியில அது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி, காலங்காத்தால் எடுத்து இன்னைக்கு உனக்கு இந்த அஷ்டமம் இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு பொழுதே போச்சு. அது கொஞ்ச நாச்சு வேண்டாமா? நம்ம அன்னைக்கு இல்லை என்னைக்குமே கவனமா பேசணும், கவனமா நடக்கணும், கவனமான சொற்களை பேசணும். எல்லா நாளும் அஷ்டமம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்லல. அப்படியே அந்த கிரகம் உங்கள் மீது தாக்குதலை நடத்தினாலுமே கூட உங்களை பாதுகாப்பதற்கு சிவபெருமான் இருக்கிறார், அந்த சிவம் உங்களை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கூடவா இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன நம்ம ஆன்மீகத்துல பயணிக்க இருக்கோம்? 7:30, 8:30, 9:30, 10:30 எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எத்தனை பிறவை எடுத்தாலும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம செஞ்ச கர்மாவை கொடுக்கறதுக்கு வருது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடணும். அதெல்லாம் திருவருட் கருணை அப்படின்ட்டு போயிடணும். சொல்வதற்கு எளிதாகத்தான் இருக்கும், ஆனா அனுபவிக்கிற கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. வேற என்ன பண்ண முடியும்? நம்மளால இறைவனை சரணடைவதை தவிர நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சொல்ல போனா ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்குங்க. இன்னும் சில உயிர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன, தனது வாழ்க்கையை நடத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு மத்தியிலே நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலில் நாம நம்பணும். நம்மை போல மற்ற உயிர்களும் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று நாம விரும்பணும். இத்தனையும் இருந்தால் தான் நம்ம பிறந்த பிறப்புக்கான அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த சிவத்தை சரணடைந்ததற்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்குவோம்னு நினைக்கிறேன்.